வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சத்துணவுத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட 8997 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த சத்துணவுத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் காலையில் சமையலருக்கான பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 29/4/2025 ஒரு சில மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் 26ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எப்படி வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் 288 போஸ்டிங், திருவாரூர் மாவட்டத்தில் 163 போஸ்டிங், திருப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 262, தூத்துக்குடியில் 104, தேனியில் 106 போஸ்டிங், கடலூரில் 320 போஸ்டிங், ராமநாதபுரமில் 187 போஸ்டிங், பெரம்பலூரில் 73 போஸ்டிங். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 மாவட்டங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த 8 மாவட்டங்களில் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அதாவது சத்துணவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காமன் தான். சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த மாவட்டம், நீங்கள் எந்த ஊராட்சியா, மாநகராட்சியா, நகராட்சியா, நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி எந்த பள்ளி, ஸ்கூல் பேர் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரருடைய பெயர், உங்களோட பெயர், உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் அதனோட பெயர் என்ன, கல்வி தகுதி என்ன, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, கம்யூனிட்டி என்ன, அதனோட உட்பிரிவு என்ன, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்து மாற்றுத்திறனாளியே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட இருப்பிடத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் எங்கே வந்து அப்ளை பண்ணுறீங்க அதுக்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து எழுதிக்கங்க. தென் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இது கூட உங்களுடைய டிசி ஜெராக்ஸ், ஸ்கூலில் நீங்கள் 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்கன்னா டிசி ஜெராக்ஸு, 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி ஜெராக்ஸ், இந்த எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் காப்பியில் சுய சான்றப்பம் நீங்கள் எழுதி சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட்டை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாவட்டத்தினுடைய இதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதாவது நாம் பார்க்குறது இப்போ வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு திட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் 262 சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து வட்டாரங்கள் வாரியாக வந்து நேரடியாக வந்து நியமனம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3000 இருக்கும். தென் 3000லேருந்து 9000 வரைக்கும் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த தாலுக்கா ஆஃபீஸ் இது இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மற்ற மாவட்டங்களில் இருந்தாலும் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தை வந்து டச் பண்ணுங்கள். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 டாட் இருக்கும். இதை வந்து டச் பண்ணிவிட்டு இதில் நோட்டீசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டீசஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த நோட்டீசஸ் அப்படிங்கிறத இதில் டச் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து
இந்த பேஜுக்கே வந்து போயிடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் tndistricts.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தோம். இப்போ 3வதாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த திண்டுக்கல் மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தென் அந்த இடத்துல 3 டாட்டு அதில் வந்து நோட்டீஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத 139 வேக்கன்ட் இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரி எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாகவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில மாவட்டங்களில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இது மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் நீங்கள் எந்த மாவட்டங்கள் இருந்தாலும் தனியாகவே போயிட்டு அந்த மாவட்டங்களில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.